பரலோகம் போவது நம் இலக்கு அல்ல, இயேசு போல மாறுவதே நமது இலக்கு. பரலோகம் போவது நம் இலக்கு அல்ல, இயேசு போல மாறுவதே நமது இலக்கு. அதற்காகவே இயேசு நம்மை அழைத்தார், அதற்காகவே இயேசு நம்மை ரட்சித்தார், அதற்காகவே நம்மை முன் குறித்தார், அதற்காகவே மகிமைப்படுத்தினார். பரலோகம் போவது நம் இலக்கு அல்ல, இயேசு போல மாறுவதே நமது இலக்கு. இயேசு போல சுபாவத்திலே மாறிட வேண்டும், இயேசு போல தாழ்மையிலே வளர்ந்திட வேண்டும், இயேசு போல சாந்தமாக மாறிட வேண்டும், இயேசு போல இரக்கத்திலே வளர்ந்திட வேண்டும். அதற்காகவே இயேசு நம்மை அழைத்தார், அதற்காகவே இயேசு நம்மை ரட்சித்தார், அதற்காகவே நம்மை முன் குறித்தார், அதற்காகவே மகிமைப்படுத்தினார். பரலோகம் போவது நம் இலக்கு அல்ல, இயேசு போல மாறுவதே நமது இலக்கு. இயேசு போல பரிசுத்தமாய் வாழ்ந்திட வேண்டும், இயேசு போல அன்பினிலே வளர்ந்திட வேண்டும், இயேசு போல தேவ சித்தம் செய்திட வேண்டும், தேவனுடைய மகிமைக்காக வாழ்ந்திட வேண்டும். அதற்காகவே இயேசு நம்மை அழைத்தார், அதற்காகவே இயேசு நம்மை ரட்சித்தார், அதற்காகவே நம்மை முன் குறித்தார், அதற்காகவே மகிமைப்படுத்தினார். பரலோகம் போவது நம் இலக்கு அல்ல, இயேசு போல மாறுவதே நமது இலக்கு. இயேசு சொன்ன யாவையுமே கைக்கொள்ள வேண்டும், இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும், இயேசு போல சிலுவைதனை சுமந்திட வேண்டும், பாவத்திலே ஓய்ந்திருக்கும் நிலையும் வேண்டும். அதற்காகவே இயேசு நம்மை அழைத்தார், அதற்காகவே இயேசு நம்மை ரட்சித்தார், அதற்காகவே நம்மை முன் குறித்தார், அதற்காகவே மகிமைப்படுத்தினார். பரலோகம் போவது நம் இலக்கு அல்ல, இயேசு போல மாறுவதே நமது இலக்கு.